வணக்கம் பானு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில்வே நிலையத்தில் பாரத பிரதமரின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய விரிவாக்க திட்டத்தின் கீழ் புதிய வசதிகள் கொண்ட ரயில் நிலையமாக மாற்றும் பணி நடைபெற்று வந்தது. சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன பயணிகள் ஓய்வு அறை, மேம்பால நடைபாதை, மின்தூக்கிகள், பயணிகள் இருக்கை, நவீன கேமராக்கள், பயணிகள் அறிவிப்பு பாதை பதாகை மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வசதிகள் கொண்ட ரயில் நிலைய திறப்பு விழா இங்கு காரைக்குடியில் நடைபெற்றது. பாரத பிரதமர் மோடி காணொலி காட்சியின் வாயிலாக இந்த புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மேடையில் பேச துவங்கும் போது பாஜக மாவட்ட தலைவர் மேப்புல் சக்தி தலைமையிலான பாஜகவினர் அரசியல் பேசக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பிலும் மாறி மாறி காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இரு தரப்பினரையும் அங்கிருந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமாதானப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கார்த்திக் சிதம்பரம் எம்பி பேசும்போது சென்னையிலிருந்து காரைக்குடி வழியாக சென்னையிலிருந்து காரைக்குடிக்கு கம்பன் ரயில் விட வேண்டும் என்றும், காரைக்குடி ரயில் நிலையத்தை மதுரை கோட்டத்திலிருந்து திருச்சி கோட்டத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் ரயிலில் வழங்கப்படும் வடநாட்டு உணவான சப்பாத்தியை தவிர்த்துவிட்டு இங்குள்ள உணவு வகைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பானு. எந்த சின்ன விஷயத்தை கேட்டாலும் ரயில்வே இங்க இருக்கிற அதிகாரிகள் முன்னாடி எல்லாம் சதன் ரயில்வேயோட ஜிஎம்னா சர்வ வல்லமை படைத்தவராக ரயில்வே துறை